Hi everyone, welcome back to Trending Nerd channel. 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் டெஸ்ட் ஜூலை 2024 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் சோர்சஸ் ஆஃப் மீடியவல் இந்தியா, செகண்ட் லெசன் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா. ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் இன்டீரியர் ஆஃப் த எர்த், செகண்ட் லெசன் லேண்ட் ஃபார்ம்ஸ். சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் ப்ரொடக்ஷன். லெசன் சோர்சஸ் ஆஃப் மீடியவல் இந்தியா. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ கம்பைல்டு 4000 திவ்ய பிரபந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த வேர்ட் டஸ்க் மீன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த இம்பார்ட்டன்ட் மாஸ்க் அண்ட் ஃபோர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் டூரிங் த மீடியவல் டைம்ஸ். டீட்டெயில் கொஸ்டினில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த ரூலர்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் எனி 4 ராஜ்புட் கிளான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பாலா டைனஸ்டி. Next question, name the ruler of Sindh who was defeated by Qasim. Lesson interior of the earth. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் சியால், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டின்ட் வல்கனோ. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் எர்த் குவாக். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் செஸ்மோகிராஃப். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எ வல்கனோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த 3 டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ் பேஸ்ட் ஆன் பீரியாடிசிட்டி ஆஃப் எரப்ஷன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியால் அண்ட் சிமா. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை படிச்சுங்க. ஆன்சர் டீட்டெயிலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் அன் எர்த்குவேக். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வல்கனோஸ் பேஸ்ட் ஆன் த எரப்ஷன்ஸ். இந்த 2 கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த 2 கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் லேண்ட் ஃபார்ம்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் எரோஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் ஆர் ஆக்ஸ்பவுல் லேக்ஸ் ஃபார்ம்டு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிவ் எ நோட் ஆன் மஷ்ரூம் ராக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் எ லகூன், கிவ் அன் எக்ஸாம்பிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்டிங்விஷ் பிட்வீனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபியூட்டரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வி ஷேப்டு வேலி அண்ட் யூ ஷேப்டு வேலி. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன். கிவ் ரீசனில் பார்த்தீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட் பிளைன்ஸ் ஆர் வெரி ஃபர்டைல். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் படிச்சுங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த லேண்ட் ஃபார்ம்ஸ் அசோசியேட்டட் வித் விண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் ஈக்குவாலிட்டி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஈக்குவாலிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒய் இஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நீடட். இந்த 2 கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அவசியம் படிச்சுங்க. ஆன்சர் இன் டீட்டெயிலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொடெக்ட் த ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் நம்ம நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. லெசன் ப்ரொடக்ஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிரீஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ப்ரொடக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யூட்டிலிட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் லேபர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரினர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் இன் டீட்டெயிலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒன்று கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.